என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் இந்த லைவுக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம், அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறபடினால எந்த சூழ்நிலைக்கும், எதிரான காரியங்களுக்கும், வார்த்தைகளுக்கும், கிரியைகளுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் அதை மாற்ற தேவனால் கூடும். அவருக்கு பிரியமானபடி நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்வதற்கென்று, அவருக்கென்று சாட்சிகளாய் நாம் நிற்பதற்கென்று நம்மை அர்ப்பணிக்க அவர் நமக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை தன்னுடைய கிருபையினால கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நேரத்திலும் நீங்க இணைந்திருக்கிற இந்த ப்ராஃபெட்டிக் என்கவுண்டர் கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரீஸை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இந்த நேரத்துல கொடுத்திருக்கிறார். இந்த சத்தத்தை நீங்க கேட்கும் பொழுது இந்த சத்திய வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அற்புதங்களை செய்யும். ஆமென். வேத வசனம் சொல்லுது, நம்முடைய தேவன் பூச்சக்கரத்தை ஒழுங்கும் கிரமமுமாக அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவர் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார். ஆமென். பூச்சக்கரத்தை ஒழுங்குபடுத்தினவர் யார் என்று யோபு புஸ்தகத்துல கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? சகலத்தையும் அவர் ஒழுங்கும் கிரமமாக அவர் செய்கிற கர்த்தரா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சோ இந்த சவுண்டை கேட்டுக்கொண்டிருக்க உங்களோட லைஃப்ல கூட சகலத்தையும் அவர் ஒழுங்குபடுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எதெல்லாம் ஒழுங்கீனமா இருக்கோ எல்லாவற்றையும் மாற்ற அவரால் கூடும். ஆமென். நமக்கு விலையேற பெற்ற ரட்சிப்பை அவர் தன்னுடைய கிருபையினால கொடுத்திருக்கிறார். அவருடைய அளவற்ற கிருபையினால நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினால நம்ம அவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறோம். அவர் என்ன விரும்புறாரோ அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ற வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய சுய விருப்பத்தின்படியாக அல்லவே அல்ல. தேவனுடைய விருப்பத்தின்படியாய், நம்மை மீட்டவருடைய விருப்பத்தின்படியாக நம்மளுடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட கர்த்தர் நமக்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் கொடுத்திருக்கிறார். அவருக்கு பிரியமானதை எப்படி அறிந்து கொள்வது? அவருக்கு விருப்பமானபடி நம்ம எப்படி அவருடைய வழியில நடக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, கர்த்தர் நமக்கு சத்திய வேதாகமத்தை நம்மளுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இதில் இருக்கிற அநேக வசனங்கள், நம்ம வரலாறுகளை நம்ம வாசிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கு. ஆமென். அவர் நம்மை அபிஷேகித்து அவர் எப்படிப்பட்டவரோ அதே போல நாமும் இந்த உலகத்துல நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நம்ம வாழ்வதற்கு, அவரை வெளிப்படுத்துவதற்கு, அவருடைய அன்பின் இடத்திற்கு அநேக ஜனங்களை ஈர்த்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். விலையேற பெற்ற அழைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க யாரா இருந்தாலும் இந்த நாளில அவரை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா, தேவகுமாரனாகிய இயேசுவை நீங்க நம்புறீங்க அப்படின்னு சொன்னா, அவரோட கரத்துல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க விட்டு கொடுக்குறீங்கன்னு சொன்னா, அவர் உங்களுக்காய் சிந்தின ரத்தத்தினால நீங்க மீட்கப்பட்டவர்களாய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நம்ம மீட்கப்படும் பொழுது, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு அந்த தருணத்துல நம்ம நிற்கும் போது அதுல நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருதுன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கை ஆரம்பிக்குது. இந்த உலகத்தை ஜெயிக்கிற வாழ்க்கை நமக்கு ஆரம்பிக்குது. அநேகர் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஓகே இதோட முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான், நமக்கு நடக்க வேண்டியது நடந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. ரட்சிப்பு என்பது நமக்கு ஒரு புதிய துவக்கம். விசுவாசிக்கிறீங்களா? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல ஒரு சில வசனங்களை இந்த வேலையில நம்ம கேட்கலாமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், நடவாமலும், நில்லாமலும், உட்காராமலும்னு சொல்லி இந்த வார்த்தையில பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு காரியத்தை நம்ம வாசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அநேகர் நம்ம செய்ய வேண்டியதை செய்யறோம் இல்லையா? நீங்க வேதத்தை தியானிக்கணும்னு சொன்னா செய்யறோம், ஜெபிக்கிறோம்னு சொன்னா செய்யறோம், சபை கூடி வரணும்னா செய்யறோம், விதைக்கிறோம்னா செய்யறோம். ஆனா செய்யக்கூடாதுன்னு சொல்ற விஷயத்த நம்ம செய்யாம இருக்கிறோமா? இதை நம்ம நிச்சயமாக கவனிக்க வேண்டிய ஒண்ணா இருக்கு இல்லையா? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை மாத்திரம் நம்ம கீழ்ப்படிந்தா பற்றாது. அந்த காரியத்தை மாத்திரம் நம்ம செய்தா அது நம்ம வாழ்க்கைக்கு போதுமானதாக இருக்காது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தின் 1, 2 வசனங்கள், இது ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேறதான் இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியினால விளக்க வேண்டியதை விளக்குறதுக்கும், செய்ய வேண்டியதை செய்வதற்கும் தேவையான பலனையும் வல்லமையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க நம்புறீங்களா அந்த வார்த்தைய? ரட்சிப்பினாலே நான் விளக்க வேண்டியதை விளக்கவும், நான் செய்ய வேண்டியதை செய்யவும் தேவன் என்னை அபிஷேகித்திருக்கிறார். நம்புறீங்களா? இந்த 2 வசனங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றாக கிரியை செய்யும் அப்படின்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க.
இந்த 2 வசனங்களும் இப்ப நம்ம வாசிக்க போற 2 வசனங்களும் ஒன்றாக நம்மளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யும் சொன்னா, இதுக்கு அடுத்து வர வசனங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்றத நம்ம தான் சூஸ் பண்றோம். அடுத்தது நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்ன்ற நான் அடுத்தது வாசிக்க போற 3லிருந்து வாசிக்க போற வசனங்கள்ல எது நமக்கு சொந்தமானதுன்றத நம்ம சூஸ் பண்றவங்களா இருக்கிறோம் இல்லையா? வசனம் சொல்லுது, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தன்னை ஈடுபடுத்திக் கொள்ற, தன்னை அர்ப்பணிக்கிற, கர்த்தருக்கு பிரியமான வழியில நடக்க அவர் தந்திருக்கிற கிருபையை ஒரு நாளும் போக்கடிக்காம, அதை விருதாவாக்காம, அந்த கிருபையை பயன்படுத்தி கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. எதுக்கு? எப்படி வேணாலும் வாழலான்றதுக்காகவா? இல்ல. இப்படிதான் வாழணுன்ற அந்த ஒழுக்க நெறிகள் நிறைந்த வாழ்க்கையோடு நம்ம வாழ்வதற்காக தான் தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு இருக்கிற தலைமுறையில, இன்னைக்கு நம்ம உலகத்தை பார்க்கும்போது எவ்வளவோ காரியங்கள் நாசமாய் போயிருக்கிறத நம்ம கண்டிருக்கலாம். ஒழுங்கின்மையா இருக்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கலாம், கேட்டு கொண்டு இருக்கலாம். சிலர் அந்த வழியா நீங்க போய் கொண்டு இருக்கலாம். சரி, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, எல்லாமே இந்த மாதிரி நடக்குது, இதுல என்ன இருக்குன்ற வாழ்க்கையை வாழ்வதற்காக கர்த்தர் நமக்கு கிருபைய கொடுக்கல. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராது. ஆமென். ஏன்னா என்னோட தகுதி அதை விட மேன்மையானதா இருக்கு. இந்த உலகத்துக்கு சீப்பான காரியங்களை நான் போய் விழுந்து போகிறதுக்கு இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. நீங்க விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தையை? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆனா எல்லாமே எனக்கு தகுதி இல்லை. கர்த்தர் என்னை அபிஷேகித்திருக்கிறார், நான் விலையேற பெற்ற ஆளா இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா இந்த வார்த்தையை? ஆமென். விசுவாசிக்கிறீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுடைய வாய் திறந்து நீங்க சொல்லுங்க, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு. நான் என்ன வார்த்தை வேணாலும் பேசலாம், எங்க வேணாலும் போலாம், எதை வேணாலும் பார்க்கலாம், எல்லாத்துலயும் எனக்கு ஒரு விடுதலை இருக்கலாம். ஆனா அந்த விடுதலையை நான் எப்படி அனுபவிக்கிறேன்றதுலதான் அடுத்தது என்னோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, என்னோட முடிவு எப்படி இருக்க போகுதுன்றதே அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு கிடைத்திருக்கிற சுதந்திரத்தை, விடுதலைய எப்படி அனுபவிக்கிறீங்கன்றதை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். உங்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கு, நீங்க சுதந்திரத்தை பெற்றிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த சுதந்திரத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? அதை தேவனுடைய காரியங்களுக்காய் பயன்படுத்துறீங்களா? தேவனுக்கு பிரியமானபடி பயன்படுத்துறீங்களா? நம்மோடு கூட ஆண்டவர் இந்த உலகத்துல மீட்டெடுத்திருக்கிற அநேக ஜனங்கள் உண்டு, நம்மோடு வாழ்கிற அநேக ஜனங்கள் உண்டு. அவர்களுக்கு ஆசீர்வாதமா நம்முடைய வாழ்க்கை பிரயோஜனப்பட்டு கொண்டு இருக்கா? இந்த காரியத்தை நம்ம கவனிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை, கட்டுவிப்பதற்கு ஏதுவானவைகளையே நான் செய்வேன் என்று இந்த நாள்ல ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிங்க. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் தகுதியா இராது. எல்லாம் தகுதியா இராது. எப்படி வேணாலும் வாழலான்ற வாழ்க்கைக்காக தேவன் கிருபையை கொடுக்கல. இப்படிதான் வாழணுன்ற வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்பது கிருபை அல்ல, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியா இராதுன்னு சொல்றதுதான் கிருபை. ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரியமான வழிகள்ல நம்மை நடத்துகிற அந்த பலனையும் அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறது தான் தேவனுடைய கிருபை இல்லையா? சோ இந்த சங்கீதம் 1:2 வசனங்களை நம்ம வாசித்தது போலவே, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். துன்மார்க்கர் இல்லாத இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போல, பாவிகள் இல்லாத இடத்துல நம்மளை கர்த்தர் தூக்கிட்டு போல, ரட்சிக்கப்பட்ட நாள் அன்னைக்கே கண்ணு மூடி திறந்ததும் ஏதோ ஒரு புதிய இடத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு போல, அதே பூமியில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம், அதே ஜனங்கள் நடுவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய ஃபெலோஷிப் அப்படிப்பட்டவர்களோடு கூட இல்லாமல் இருப்பது நல்லது என்பதை தான் வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு அவர்கள் வரும்படியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும். உதாரணமான, சாட்சியான, மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்ன்றது தான் வேத வார்த்தை நமக்கு தெளிவாய் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். எப்படி அந்த உதாரணமான சாட்சியான வாழ்க்கையை வாழ்றது? அவருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற ஒரு மனுஷனா நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானவைகளா இருக்கிறத நம்ம காண்போம். இதன் மூலமாக தான் வேதவசனம் சொல்லுது இல்லையா, ஏசாயா புத்தகத்தை நம்ம வாசிக்கிறோம்ல, காரிருள் இந்த பூமியை மூடினாலும், இருள் ஜனங்களை மூடினாலும் கர்த்தருடைய மகிமை நம்ம மேல காணப்படும். ஹல்லேலூயா. இந்த உலகம் இருளுக்குள்ள போனாலும், காரிருளுக்குள்ள போனாலும் நம்ம அந்த காரிருளோ இருளோ அணுக முடியாது. வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது.
ஏன்னா நான் கர்த்தர் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்க்கையை கட்டமைக்கிறபடினால இந்த கட்டமைப்புக்குள்ள எந்த சத்ருவின் வல்லமைகளும் தந்திரங்களும் கிரியை செய்ய முடியாது. சோ ரட்சிப்புன்றது முடிவல்ல, அது ஒரு துவக்கம். கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கென்ற ஒரு துவக்கத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்ம அவருடைய சத்தியத்தின்படி நம்மளுடைய வாழ்க்கை கட்டப்படும்படி, அந்த கட்டமைப்புக்குள்ள சாத்தான் வர முடியாது என்பது, அவனுடைய தந்திரங்கள் கிரியை செய்ய முடியாது என்பதை விசுவாசித்து முழுவதுமாய் அவருக்கு பிரியமாய் வாழ நம்ம அர்ப்பணிக்கலாம். சில நேரங்கள்ல நம்ம சில வருஷங்கள், சில மாதங்கள் நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில ஒரு குளறுபடிகளோ குழப்பங்களோ, இந்த உலகத்தின் ஆவி நம்முடைய குடும்பத்தை பாதிக்கிறதையோ, நம்மளுடைய குடும்ப நபர்களை பாதிக்கிறதையோ நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்துல நம்மளால அதுல இருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலையில இருக்கும். சில நேரங்கள்ல நாமே அந்த மாதிரி சூழ்நிலைகளை விழ வேண்டிய சூழ்நிலைகள் வருகிறது இல்லையா? அப்படிப்பட்ட தருணங்கள்ல என்ன செய்யணும்ன்றது நமக்கு தெரியுறது இல்லை. ஏன் இது நடக்குதுன்றது நமக்கு தெரியுது இல்லை. ரீசன் இதுதான். நம்ம சத்தியத்துல காம்ப்ரமைஸ் ஆகி போகும்போது நம்ம நினைக்காத விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்ல நடக்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய கண்ட்ரோலை மிஞ்சி சில காரியங்கள் நடக்க ஆரம்பிக்குது இல்லையா? சோ தேவன் நம்மளுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வார்னா நம்ம கண்ட்ரோலை மிஞ்சி எது போனா கூட அவர் அந்த காரியத்தை சரிபடுத்துறதுக்கு நம்ம அவர் கையில விட்டு கொடுத்திருக்கிறதுனால சர்வலோகத்தின் அதிபதி அந்த காரியத்துல கிரியை செய்கிறத நம்ம காண்போம். சத்தியத்தின் வல்லமை அதுதான். கர்த்தருக்கு பிரியமானபடி நம்முடைய வாழ்க்கை கட்டமைக்கப்படுகிறதுனால நடக்கிற காரியங்கள் இதுதான். அநேக நேரங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது அசுத்தாவிகள் ஓடுகிறத பாக்குறோம், வியாதிகள் சுகமாகிறத நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்துல சுகமாகுனா சுகமாகிறத பாக்குறோம். இயேசுவின் நாமத்துல விலகி ஓடுனா அசுத்த ஆவிகள் ஓடுகிறத பாக்குறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் நான் உங்களுக்கு சொல்றேன். என்னன்னா, இயேசுவின் நாமத்துல நீங்க வாழ்ந்து பாருங்களேன், அது உங்க எல்லைக்குள்ளேயே வராமல் இருப்பதை நீங்க காண்பீங்க. ஒருவேளை உங்க நாலேஜுக்கு மிஞ்சி ஏதோ ஒரு காரியங்கள் உங்க லைஃப்ல நடக்குது அப்படின்னா, உங்க நாலேஜுக்கு வராமலே அதை கர்த்தர் மாற்றி எடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அதை அழித்து போட கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். உங்களுக்கு விரோதமா இருக்கிற மரண கன்னிகளுக்கு நீதிமொழிகள் 14 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால நம்ம மரண கன்னிகளுக்கு தப்பலாம். கன்னிகள்னா நமக்கு மறைவாய் வைக்கப்படுற காரியங்கள், நமக்கு தெரியாத சில விஷயங்கள். கர்த்தருக்கு பயந்து நம்ம நடக்கிறவங்களா இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமா நம்ம கட்டமைக்கும் போது, உலகத்தோடு ஒத்து போகாம தேவனோடு கூட இணைந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது, அவருக்குள் நிலைத்து இருக்கும் போது, நமக்கு விரோதமா இருக்கிற மரண கன்னிகளுக்கு அவர் நம்மை தப்புவிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? மரண கன்னிகளுக்கு தப்புவிக்கிற தெய்வம். கர்த்தருக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படும். இது ஏதோ ஜீபூமாவா ஒரு நிமிஷத்துல 2 நிமிஷத்துல நடக்கிற விஷயம் இல்ல. நாளுக்கு நாள் டே பை டே விருத்தி அடைகிற காரியமா இருக்கு. சத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்றதுன்றது ஒரு நிமிஷத்துல நடக்கிற காரியம் இல்ல. சடிதியில ஒரு மாற்றம் உண்டாகணும்னா டெய்லி நம்மளுடைய லைஃப்ல தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்ம அர்ப்பணிக்கிறவர்களா இருக்கணும். ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தை, இந்த 2 வசனங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றாக கிரியை செய்யும் சொன்னா, அடுத்த வார்த்தையில நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் என்னங்க, நான் என்ன செஞ்சாலும் வாய்க்குமா? வாய்க்கும். ஏன்னா நம்ம செய்வதெல்லாம் அவர் நமக்கு பிரியமானபடி, தமக்கு பிரியமானபடி நமக்கு கற்றுக் கொடுத்தது தானே நம்ம செய்யறோம். விருப்பத்தை செய்கையும் அவர் தானே நம்ம கிட்ட உண்டாக்கி இருக்கிறாரு. அந்த சத்தியத்தின்படி நம்ம கட்டமைக்கப்படும் போது நாம் செய்வது எல்லாம் அவர் வாய்க்க செய்வார். இலை யுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்போம். தன் காலத்துல அதன் காலத்துல கர்த்தர் கனி கொடுக்கும்படியாக செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கை கட்டமைக்கப்பட தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பது இல்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். சோ நம்ம எதை சூஸ் பண்றோம்? நம்ம எந்த லைன்ல நின்றுட்டு இருக்கிறோம்? இதை நம்ம தான் சூஸ் பண்றோம் இல்லையா? நம்ம எந்த லைன்ல நிக்கணும்ன்றத நம்ம தான் தெரிந்தெடுக்கணும். வசனம் சொல்லுது, உங்க முன்பாக நான் மரண வழிகளையும் ஜீவ வழிகளையும் வைக்கிறேன், நீங்க தெரிந்தெடுங்க. இடுக்கமான வாசல் இருக்கு, விசாலமான வாசல் இருக்கு, நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏன் ஆண்டவரே என்ன இடுக்கமான வாசல்ல தள்ளினீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா நம்ம தான் அதை சூஸ் பண்றோம். ஆபகுக் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், அத்திமரம் துளிர் விடாம போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நான் சூஸ் பண்றேன், நான் இன்னைக்கு மகிழ்ச்சியா தான் இருப்பேன்றதை நான் சூஸ் பண்றேன். என்ன நடந்தாலும், துளிர் விடலைனாலும், முதல் அற்று போனாலும், நான் கீழே விழும்படி என்னை தள்ளினாலும் நான் மகிழ்ச்சியா இருக்க போறேன். நான் விசுவாசிக்க போறேன். நான் தான் சூஸ் பண்றேன். என்னோட வழி என்னன்றதை நான் சூஸ் பண்றேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாமே எனக்கு தகுதி இல்லைன்றதை நான் தான் தெரிந்தெடுக்கிறேன். எது எனக்கு தகுதியானதுன்ற சூஸ் பண்ற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வல்லமையையும் ஞானத்தையும் நமக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆமென்.
இன்னைக்கு என்னோட லைஃப் அடுத்தது எப்படி இருக்க போகுதுன்றத சூஸ் பண்ற அத்தாரிட்டியை தேவன் எனக்கு தந்திருக்கிறாரு. நம்புறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க இந்த லைவ்ல இணைந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு தேவனுடைய சத்தத்தை ஒரு உடைவுகளுக்கு நடுவுல நின்று நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களா? நம்பிக்கையற்ற நேரத்துல நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களா? நெக்ஸ்ட் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோட இருக்கிறீங்களா? உங்களுடைய ஊழியம் எப்படி போக போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க குடும்பத்தை எப்படி நடத்த போறோம்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்களா? நெக்ஸ்ட் எப்படி இருக்க போகுதுன்றது இப்போ நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்கன்றதுல தான் இருக்கு. இப்போ நீங்க என்ன நம்புறீங்க? சத்திய வார்த்தையை நம்புறீங்களா? இந்த சத்திய வார்த்தையை நீங்க நம்புறீங்கன்னா அந்த சத்திய வார்த்தைக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்களோட வாழ்றவங்களுக்கு நடுவுலேயே, உங்க வீட்டார் நடுவிலே உங்களை தேவன் பிரித்தெடுத்து இருக்கிறத நீங்க நிச்சயமாய் காண்பீங்க. ஆமே. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிங்க, இந்த வார்த்தையை விசுவாசிங்க. கிரைகள் இல்லாத விசுவாசம் அது மரித்ததா இருக்கிறது. நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா இந்த வார்த்தைக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுத்து, உங்க இருதயத்தை இந்த வார்த்தையில ஒப்பு கொடுத்து, இந்த வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிச்சு பாருங்களேன். சத்திய வார்த்தையின்படி உங்க வாழ்க்கை கட்டமைக்கப்படும்படியாக தேவனுடைய கரத்துல இன்னைக்கு நீங்க விட்டு கொடுத்து பாருங்களேன். இந்த சத்திய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறத நீங்க நிச்சயமாய் காண்பீங்க. பேதுரு புஸ்தகத்துல ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல பேதுரு இப்படி சொல்றத பாக்குறோம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்க ருசிச்சு பார்த்திருக்கீங்களா? நிச்சயமா அந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க சொல்வீங்க, நிச்சயமா நான் ருசிச்சு பார்த்திருக்கேன், லைஃப்ல நான் தேவனுடைய தயவை ருசிச்சு இருக்கிறேன் அப்படின்னு, இல்லையா? அப்படிதான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். எல்லாரும் தேவனுடைய தயவை ருசிச்சு இருக்கிறோம். வசனத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நீங்க ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு பாருங்க. விட வேண்டியதை விடணும். சங்கீதம் 1:1-2 நம்ம என்ன வாசிச்சோமோ அதை தான் இங்க நம்ம திரும்பியும் வாசிக்கிறோம். விட வேண்டியதை விடணும், செய்ய வேண்டியதை செய்யணும். செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், விட வேண்டியதை திரும்பி அதையும் சேர்த்து செஞ்சுட்டே இருக்கணும்ன்றது அல்ல. விட வேண்டியதை விடணும், செய்ய வேண்டியதை செய்யணும். இதுதான் சத்தியம். ஹல்லேலூயா, ஆமென். வசனம் சொல்லுது, சகலத்தை நீங்க ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த கட்டமைப்புக்குள்ள சாத்தான் கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த கட்டமைப்புக்குள்ள சத்ருவின் தந்திரங்கள் கிரியை செய்ய முடியாது. மரண கண்ணிகளுக்கு நீங்க தப்புவீங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று நம்ம நீதிமொழிகள் 14 வாசிக்கிறோம். பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். உங்க தலைமுறையையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாப்பார். பெற்றோர்களாகிய நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமானபடி நம்மளுடைய வாழ்க்கை கட்டமைக்க நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம வாழும் போது நிச்சயமாய் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். அவங்க ஒரு நாள் கைவிடப்பட மாட்டாங்க. இந்த தலைமுறை எவ்வளவு மோசமா போனாலும் நம்ம பிள்ளைங்க நிச்சயமாய் வெளிச்சமாய் நிற்பாங்க, மகிமையாய் நிற்பாங்க. கர்த்தர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார், போதிப்பார், பலப்படுத்துவார், நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? சோ சத்திய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது எவ்வளவு பயங்கரமான காரியங்களை தேவன் செய்கிறவரா இருக்கிறார் என்பதை நீங்க இன்னைக்கு அறிந்து கொண்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அநேக கேள்விகளுக்கான பதிலை இந்த நாள்ல நீங்க பெற்றிருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீங்க பர்சனலா உட்கார்ந்து மெடிடேட் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயம் உங்களோடும் பேசுவார். சங்கீதம் 1 இருக்கிற இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறினதற்காய், விசுவாசித்த நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சுதந்திரித்து கொண்டதற்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? இன்னைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புறவங்க என் கூட சேர்ந்து இந்த வேலையில கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துறீங்களா? அந்த சத்தத்தை கேட்டதற்காய் நீங்க நன்றி செலுத்துறீங்களா? கர்த்தாவே நன்றி, இந்த அருமையான நாள்ல ராஜா உங்க சத்தத்தை நாங்க வேத வார்த்தையிலிருந்து கேட்கும்படி, தியானிக்கும்படி நீ செய்த உதவிக்காக நன்றி. சரியான நேரத்துல அப்பா உம்முடைய வல்லமையான சத்தத்தை நாங்க கேட்க எங்களுக்கு உதவி செய்தீங்க. உம்முடைய வேத வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்ததற்காக, எங்களை விடுதலை செய்ததற்காக, எங்கள் கேள்விகளுக்கு பதிலாய் மாறினதற்காக நன்றி கர்த்தாவே. நன்றி கர்த்தாவே. இன்னைக்கு நாங்க தியானித்த வசனத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவி எங்களை பலப்படுத்துவீராக. உமக்கு பிரியமானபடி நடக்க எங்களை பலப்படுத்துவீராக. விட வேண்டியதை விடவும், செய்ய வேண்டியதை செய்யவும் கர்த்தாவே. ராஜா நீர் எங்களை பலப்படுத்த கிருபையும் சத்தியமுமாய் நீர் வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி கர்த்தாவே.
உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தினதற்காய் நன்றி அப்பா. இந்த சத்திய வசனங்களை நீர் எப்போதும் எங்களுக்கு நினைப்பூட்டும்படியா எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி. உடைய வல்லமையுள்ள கரத்துல இந்த சத்தத்தை கேட்டோம் ஜனங்களையும் பிரசங்கித்த என்னையும் சப்மிட் பண்ணி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த அருமையான நேரத்துல எங்களோடு இணைந்து நீங்க இந்த சத்தத்தை கேட்டதுக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். இதே போல தேவனுடைய சத்தத்தை நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்க விரும்புறீங்களா? இந்த கிரீன் ஆலிவ் மினிஸ்ட்ரியில தினந்தோறும் ஜூம் மீட்டிங்ஸ் நடத்திட்டு இருக்கோம். இரவு 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும். நீங்க இந்த கிரீன் ஆலிவுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஜூம் மீட்டிங்ல நானும் கலந்து கொள்ள விரும்புறேன் அப்படின்னு நீங்க தெரியப்படுத்துனீங்க, உங்களுடைய பெயரையும் நீங்க எந்த ஊர்ல இருந்து இணையறீங்கன்றது எங்களுக்கு தெரியப்படுத்துனீங்கன்னா, மெசேஜ்ல, அதாவது ஃபோன் கால்ஸ்ல இல்ல, நீங்க மெசேஜ்ல தெரியப்படுத்துனீங்கன்னா நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து தினந்தோறும் வேத வார்த்தைகளை நீங்க தியானிக்க அது உங்களுக்கு வசதியாக இருக்கும். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். மறுபடியுமாக ப்ராஃபட்டிக் என்கவுண்டர்ல நம்ம வேறொரு வசனத்தின் மூலமாக நம்ம சந்திக்கலாம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.